வணக்கம். என் பேர் நிர்மலா. நிர்மலா சாரதி. இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்ததை ஒரு ஸ்டோரியாக பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு எங்களோட பாட்டி, என்னோட மாமியார்லாம் நல்ல பெரிய ஃபேமிலி. எங்களோட ஃபேமிலி ரிச்சு, நல்ல ரிச்சு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ராட்டினம் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் அந்த வேலை செஞ்சு துண்டு தைப்பாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு அவங்க சிறுவாடு சேர்த்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணால் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு சிறுவாடும் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொரு பொண்ணுக்குமே போய் சேர வேண்டிய ஒரு அருமையான கருத்து இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க லைஃப்பில் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, பசங்களுக்கு தான் பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனால் பொண்ணுங்களுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பசங்களுக்கு எப்படியும் அவங்க சொத்து, அப்பா அம்மாவோட சொத்து வந்துடும். பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு என்ன போடுறாங்களோ செய்கிறாங்களோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு பார்லர் வச்சுருந்தேன், டெய்லரிங் ஷாப்பும் வச்சுருந்தேன். ஸோ அதில் ஏர்ன் பண்ணி என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு என்னோட ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாமல் நான் மட்டுமே தனியாக அவளுக்கு ஒரு 5 பவுன் செஞ்சு போட்டேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி அவங்க பல்லாங்குழி சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் வீட்டில் பல்லாங்குழி இல்லாமையே இருக்காது. அந்த பல்லாங்குழியை வந்து யாரும் யாரோட வீட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதில் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பல்லாங்குழியை வந்து ஒரு லக்ஷ்மியாக பார்ப்பாங்க. ஏன் லக்ஷ்மியாக பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு அப்போ தான் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் இரவல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் சொல்கிற கருத்து வந்து, அதில் வந்து போட்டுகிட்டே வருவாங்க, முத்து எடுப்பாங்க. 4 காயின் வந்ததுன்னா ஒரு முத்துன்னு எடுப்பாங்க. அந்த முன்னோட செலவுக்கெல்லாம் போக மிச்சம் அந்த 4 காயின் சேர்ந்ததுதான். ஒரு காசு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் செலவெல்லாம் போக ஒரு 4,000 மிச்சம் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் சேர்த்து வைங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு முறை வரும்போது அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெளியில் கடன் வாங்குறதுக்கு உண்டான தேவையே இருக்காது. இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட இதுக்கு. ஸோ இதுதான் இந்த படம். இதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் படங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மலையாளத்து பக்கமோ தெலுங்கு பக்கத்துக்கோ கன்னடத்துக்கு பக்கத்துக்கோ போக தேவையே இல்லை. இந்த வருஷ ஆரம்பத்தில் ஒரு நல்ல மிகப்பெரிய படம் கொடுத்துருக்காங்க. இப்போது ராதிகா மேடமே எடுத்துக்கலாம். அவங்களோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா, கிழக்கே போகும் ரயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மெச்சூர்டு இல்லாமல் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்களோட ஜீன் வந்திருக்கு, அவங்கள நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான நடிப்பு. அந்த இப்போ சொல்லுவாங்க, அந்த ஒரு பேட்டியில் பார்த்தேன், அந்த முகத்தில் வந்து ஃபேஷியல் பண்ணவே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரியும். ஒரு பியூட்டிஷியனாக இருந்து அது எனக்கு தெரியும். அப்போ அவ்வளோ அந்த ஒரு இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ஒட்டுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த ரோலை வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஹெட்ஸ் ஆஃப் யூ. அப்புறம் முனிஷ்காந்த் வந்து இப்போ ஒரு சில ஆண்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகாம 40 வயசு 38 ஆகியும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அதில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாரு. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒவ்வொரு ஆண்மகனுமே எதிர்பார்க்கறது பெண்கள் கிட்ட என்னன்னா, வீட்டுக்கு வந்தால் ஒரு அன்பான மனைவி, அனுசரணையான பேச்சு, ஒரு ஆசையான ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு காலத்தில் உண்மையை சொல்லணும்னா பெண்கள் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு. என்ன காரணம்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையே வந்து அவங்க வந்து வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சம்பாதிக்கிறேன், அந்த சுதந்திரத்தை தவறாக எண்ணி தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்த காரணம்தான். அது இல்லாமல் பொண்ணை பெற்றவங்க இன்னைக்கு டாப்பில் இருக்காங்க. நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன் தான். ஆனால் இன்னைக்கு வந்து அது ரொம்ப மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். ஆனால் இதே மாதிரி சூழ்நிலை காலச்சக்கரம் மாறும். பழைய காலத்தில் கண்ணாடி போட்டிருந்தா பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரீசன்லாம் இருந்தது. ஆனால் அந்த காலம் வராமல் பார்த்துக்க வேண்டியது பெண்கள் கையில் தான் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்போது அம்மா ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மந்த்லி வந்து ஒரு சர்டன் அமௌண்ட், ஒரு 1 லேக்கு மேலே சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் அப்பாவும்
சரி நம்ம குழந்தை நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நிறைய வீடுகள்ல நடக்கிற உண்மையே இதுதான். சம்பாதியம் நாம படிக்க வச்சோம், நாம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். நம்ம பொண்ணு 1,50,000 சம்பாதிக்கிறா, அடுத்தவன் வீட்டுக்கு கொண்டு போய் அவன் அங்கே தானே சம்பாதிச்சு கொடுப்பா, நமக்கு இல்லையே. அதுக்கு நீங்க இப்படி கேட்கலாமே, ஒரு சர்டன் அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாமே. எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் இதுக்கு வந்து ஒத்துக்காம போக மாட்டாங்க. இன்னைக்கும் நடக்குது எங்க வீட்டுக்குள்ள, எங்க வீடுகள்லயும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டீலிங் வச்சுக்கலாம். ஆனா அந்த பெண்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்குள்ளார ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க சரி வயசு குழந்தைங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கும். இந்த குழந்தை ஏங்கி போய் நிற்கும். அது என்ன பண்ணுவீங்க? இப்போ அது இல்லாம இப்போ 30 வயசுல குழந்தை பெற்றுக்கிறாங்க. தெருவுக்கு தெருவு கருத்தரிப்பு மையம் இருக்கு இன்னைக்கு. அந்த கருத்தரிப்பு மையம் மூலமா நீ குழந்தைய பெற்றுக்கிட்டாலும் உன்னோட 30 வயசுக்கு மேல நீ உன்னோட கெரியர்ல வந்து டாப்ல போயிருப்ப. வேலையில நீ டாப் ரேங்க்கு போயிருப்ப. வேலையை பார்ப்பியா, வீட்டை பார்ப்பியா, குழந்தைய பார்ப்பியா? உன் உடம்புல சக்தி இருக்குமா? 30 வயசுக்கு மேல சக்தி இருக்குமா? இருக்காது. அந்த குழந்தை இன்னைக்கு வந்து குழந்தைங்க வீட்டுக்கு ஒண்ணுதான் பெத்துக்கிறாங்க. ஆனா அதுவே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அந்த குழந்தைக்கு ஈக்குவலா உன்னால ஓடவோ நடக்கவோ முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சரை யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் இன்றைய குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய, இன்றைய அம்மாக்கள் பெண்ணை பெத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் இதுதான். தேங்க்யூ. படத்துக்கு ரேட்டிங் என்ன மேடம்? மேக்கப் இஸ் குட். அதுக்கு நான் 10 ஆஃப் 10. கதை 10க்கு மேலேயே கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் தான் வந்துட்டு நம்ம அக்கம் பக்கத்து மாநிலங்கள்ல தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கதை வந்ததுன்னா கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்ல நிலைமையில வரும். அதை விட்டுட்டு நிறைய படங்களை பார்க்குறோம், வெட்டுறோம் கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை இருக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு இது ஏன் கொண்டாடுறாங்க? இன்னைக்கு நல்ல கருத்தை சொன்னதுனால இத்தனை கூட்டம் வருது இல்லையா? இந்த மாதிரி இன்னும் 10 கதை எடுங்க, ரொம்ப வலியும் கண்டிப்பா.